Yeah. வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட் அதற்கான எம்சிக்யூஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 10 டெக்னாலஜி ரிலேட்டடான இந்த 10th யூனிட் இதுவுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வீடியோஸாக. ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்மளுடைய சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸை கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து சைக்காலஜி பார்ட்லேருந்து என்ன மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம்ன்றதை நம்ம மெயினாக பார்க்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யுஇஇ, ஸோ யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஸோ இதை பற்றி வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் வந்து எஸ்எஸ்ஏன்றதை நமக்கு வந்து சொல்கிறாங்க. எஸ்எஸ்ஏன்றது பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. யுஇஇன்றது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இதனுடைய இதில் வந்து நமக்கு இந்த எஜுகேஷனை பொறுத்தவரை எஸ்எஸ்ஏன்றது இருக்கும், ஆர்எம்எஸ்ஏன்னு இருக்கும், ரூசான்னு ஒன்று இருக்கும், ஆர்யூஎஸ்ஏ ரூசா. ஸோ அப்போ எஸ்எஸ்ஏன்றது பார்த்திங்கன்னா வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது, அது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எஸ்எஸ்ஏ. ஆர்எம்எஸ்ஏ பார்த்திங்கன்னா செகண்டரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது ஆர்எம்எஸ்ஏ. ரூசா பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இந்த பார்ட்லேருந்து நம்மளுக்கு கொஷினை பொறுத்தவரையில் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அப்போ எஸ்எஸ்ஏனுடைய அப்ஜெக்டிவ்ஸு, கோல்ஸு, அதே போல் ஆர்எம்எஸ்ஏனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸு, ரூசாவினுடைய அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ், இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இதை மெயினாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் யுஇஇன்றது அதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என்ரோலிங் 100%, ensuring 100% ஆஃப் என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன் அட் த எலிமெண்ட்ரி லெவல். ஸோ அப்போ இது வந்து யுஇஇன்றது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போ எஸ்எஸ்ஏன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வியை தான். ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியில் 100% சேர்க்கை மற்றும் தக்க வைப்பை உறுதி செய்தல், அதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அப்போ கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது மாதிரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். மெயினாக அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சு வைக்கணும். செகண்ட், விச் ப்ரோக்ராம் ரீப்ளேஸ்ட் எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ அண்டர் ஏ யூனிஃபைடு ஸ்கீம், ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏவை மாற்றி அமைத்த திட்டம் எது? ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் சமக்ர சிக்ஷா, ஆப்ஷன் பி. தேர்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கோல் ஆஃப் யுஇஇ. ஸோ அப்போ யுஇனுடைய குறிக்கோள் இல்லாதது எதுன்றது நம்ம வந்து அப்போ நமக்கு எல்லாமே தெரியணும். அப்போது அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். யுஇனுடைய குறிக்கோள் அல்லாதது, ஸோ ஆப்ஷன் டி. அப்போ யுஏனுடைய குறிக்கோள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி கிடைக்க செய்தல், எஸ்எஸ்ஏனுடைய. அதே போல் யூனிவர்சல் என்ரோல்மெண்ட், அனைவரையும் பள்ளியில் சேர்த்த அனைவரையும் இருத்தி வைத்தல், யூனிவர்சல் ரிட்டென்ஷன். அப்போ இந்த யுஏ பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்காவது கற்பித்தல். ஸோ அப்போ ஒருவருக்காவது கற்பித்தல் என்ற இயக்கம் தான் பார்த்திங்கன்னா இந்த யுஇஇ. ஸோ இது எந்த எஸ்எஸ்ஏ பார்த்திங்கன்னா எந்த 5ஆண்டு திட்டத்தில் துவக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 9வது 5ஆண்டு திட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஏன்றது ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு அனைவருக்குமே கல்வி கிடைக்க செய்தல் தான் பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான குறிக்கோள். ஸோ ஃபோர்த்து,
The RTA Act 2009 mandates free and compulsory education for the children 6 to 14. Fifth, what does stagnation in education refers to? Students repeating the same class. அப்போ ஸ்டாக்னேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா தேக்கம். ஸோ அப்போ தேக்கம்ன்றது மாணவர்கள் வந்து ஒரே வகுப்பில் இருக்கிறது. ஸோ ஆறாவது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் எஸ்எஸ்ஏ இன் த இயர் 2000 2000. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் கேட்டாங்கன்னா நம்ம 2001 ஆப்ஷன் கொடுத்தாலும் 2001 தான். செவன்த், வொகேஷனல் நேஷன் ஆஃப் எஜுகேஷன் எய்ம்ஸ் டு. கல்வியில் தொழில்மயமாக்கலினுடைய நோக்கங்கள் என்ன? ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் இன்டெகிரேட் ஜாப் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் இன்டு த கரிக்குலம். ஆசிரியர் வேலை சார்ந்த திறன்களை பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைத்தல். எய்த், ரைட் டு எஜுகேஷன் 2002 விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மேட் ஃபண்டமெண்டல் ரைட்? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ நிறைய நமக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் ஜிகேலையுமே இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிகேலையும் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை படிக்கும்போது நம்மளுக்கு இது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட்டு. அதே போல் ஆர்டிக்கல் எதுன்றதையும் கேட்கலாம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபோக்கஸஸ் ஆன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது பார்த்தீங்கன்னா கேட்டரிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ். ஸோ அப்போ ஒரு பொதுப்பள்ளிகளில் சிறப்பு தேவை உள்ள மாணவர்களையும் படிக்க வைப்பது தான் உள்ளடக்கிய கல்வி. இன்க்ளூசிவ்ன்றது நார்மல் ஸ்கூல்லையும் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளையும் படிக்கிறது. when did the ரைட் எஜுகேஷன் ஆக்ட் கேம் இன் டு த ஃபோர்ஸ்ட்? இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எக்ஸாம்ஸில். டிஆர்பியிலுமே இது வந்து கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1 ஏப்ரல் 2010. இந்த இயரும் டேட்டு நம்ம கட்டாயமாக தெரியணும். 1 ஏப்ரல் 2010. Which scheme was launched in March 2009 to improve the quality of secondary education? ஸோ அப்போ செகண்டரி எஜுகேஷனை வந்தாவே ஆர்எம்எஸ்ஏ. 12th, which of the following is a barrier to inclusive education? இப்போ பேரியர்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லேக் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ், பயிற்சி பெற்ற ஆசிரியனுடைய பற்றாக்குறை. 13th, ஓப்பன் ஸ்கூலிங் இஸ் டிசைன்ட் டு. திறந்த வெளிப்பள்ளி கல்வி பின்வரும் நோக்கங்களாக வடிவமைக்கப்பட்டது. ஸோ இப்போ ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ராப் அவுட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் லேர்னர்ஸ். ஸோ அப்போ கல்வியை விட்டு விலகினவர்களுக்கு, ட்ராப் அவுட்டுக்கும் அதே போல் ஒர்க்கிங்கில் இருக்கவங்களுக்கும், பாதியில் நிறுத்தவர்களுக்கும், வேலை செய்வ மாணவர்களுக்கும் ஒரு நெகிழ்வான கற்றலை கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்கூலிங். 14th, education is important because. ஸோ ஒரு தேசத்தின் நிலையான வளர்ச்சிக்கு உதவும் சஸ்டெயின்ட் growth of nation. 15th, the version of RMSA for availability of secondary school within a responsible distance considered for any hesitation is within. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் 5 kilometers. RMSAவின் தொலைநோக்கு பார்வையில் இடைநிலை கல்வியில் பயில கருதப்படும் தொலைவு 5 kilometers. 16th, objectives of elementary education as per NCERT. ஸோ இப்போ எராடிகேஷன் ஆஃப் illiteracy, கோஆப்ரேஷன், சப்ஜெக்ட் ஸ்கில் அச்சீவ்மெண்ட். ஸோ அனைத்துமே தான். 17வது, எஜுகேஷன் வாஸ் இன்க்ளூட் இன் த கன்கரண்ட் லிஸ்ட் இன் த இயர் 1976. கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது 1976. 18th, by which amendment was added word socialist and secular? 42nd amendment. Who aims to promote international goodwill through education to establish a lasting world? யுனெஸ்கோ. ஸோ கல்வியை பற்றி நிறைய டெஃபினேஷன்ஸ் இல்லை, குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ் வேர்ல்டு வைடு கொடுத்தது பார்த்திங்கன்னா யுனெஸ்கோன்ற ஒரு அமைப்பு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 20வது, ஹூ அமாங் த
following will be categorized under weaker section. ஸோ இப்போ வீக்கர் செக்ஷன் யாருன்னு கேட்பாங்க. மார்ஜினலைஸ்டு செக்ஷனு வீக்கர் செக்ஷன் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான். உமனு மார்ஜினலைஸ்டு பீப்புள்னு சொன்னாலும் வீக்கர் செக்ஷன்னாலும் உமன்ஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு எக்கனாமிக் பேக்வேர்ட் கம்யூனிட்டி. ஸோ இது எல்லாமே சொல்லலாம். 21வது எஜுகேஷன் ப்ரொவைட் டு த சைல்டு பை த ஸ்கூல்ஸ் இஸ். ஸோ இப்போ பள்ளின்னு வரும்போது நம்மளுக்கு ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம், முறைப்படுத்தப்பட்ட கல்வி. ஸோ அப்போ ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் இதுக்கெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணும். 22nd the secondary education commission was set up. Secondary education commission was set up 1952-53. ஸோ அப்போ செகண்டரி எஜுகேஷன் எப்போ வந்து உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1952-53. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் குழுவை லக்ஷ்மணசாமி முதலியார் குழு. இப்போ செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணசாமி முதலியார் குழுன்றதை நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 23rd National Education Commission is also known as National Education Commission is known as the highest number of dropouts is seen at. அதிக எண்ணிக்கையில் கைவிடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை. ஸோ அப்போ ட்ராப் அவுட்ஸ் கல்வியில் இடைநிற்றல் எதில் அதிகமாக இருக்குது வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. செகண்டரி எஜுகேஷனில் தான் அதிகப்படியான ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. 25 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன் மீன்ஸ் கல்வியில் சம வாய்ப்பு என்பது. ஸோ இப்போ ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் எஜுகேஷன் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சம கல்வியில் சம வாய்ப்புன்றது பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குதல். 26th நான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஆர்கனைஸ்டு அவுட்சைட் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம், முறைசார் கல்வி அமைப்பிற்கு வெளியே. 27th மார்ஜினலைசேஷன் மீன்ஸ் விளிம்பு நிலை என்பது ஃபோர்ஸ் டு ஆக்குபை எ சைடு, ஒரு பகுதியை மட்டும் அனுபவிக்க கட்டாயப்படுத்துதல் விளிம்பு நிலை என்றது. 28th which is the correct Latin root word of education, கல்வி என்பது சரியான லத்தீன் மூல வார்த்தை எடுக்கேர். 29th வாட் இஸ் ட்ரூ அபவுட் ஃபேமிலி. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஷின்ஸு எப்படி கேட்பாங்கன்னா இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துட்டு கூற்று இதில் எது சரியான கூற்றுன்றதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம அந்த கான்செப்ட்ஸை நம்ம கரெக்டாக படிச்சிருந்தா நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட முடியும். இதில் வாட் அபவுட் ட்ரூ அபவுட் ஃபேமிலி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷனில் வரும். ஸ்கூலு, சொசைட்டி, ஃபேமிலி இதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ஃபார்முலா நான் ஃபார்முலான்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபேமிலியுடைய வேல்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்றது இட் ஹேஸ் எ ஓன் வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ். குடும்பம்ன்றது அதற்கான சொந்த மதிப்புகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளன. ஸோ அதுதான் சரியான கூற்று. வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இன்ஃபார்மல் எஜுகேஷன். முறைசாரா கல்வியின் சிறப்பு அம்சம். ஆப்ஷன் சி ஸ்பான்டேனியஸ் இன் நேச்சர், தன்னிச்சையாகவே நிகழ்கிறது. 31st which of the following commission first decentralized in primary education. 31st பார்த்தீங்கன்னா ஹண்டர் கமிஷன் ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு த பிரைமரி எஜுகேஷன்றது ஹண்டர் கமிஷன். தொடக்க கல்வியை பரவலாக்கியது ஹண்டர் கமிஷன். 32 the கோத்தாரி கமிஷன் 1964-66 recommended ஸோ பேட்டர்ன் ஆஃப் 10+2+3. கோத்தாரி கமிஷன்னாவே 10, 12 கல்லூரி. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்தது கோத்தாரி கமிஷன். 33 ரைட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் மென்ஷன்ட் விச் ஆர்டிக்கல். 51A இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடியது. 34 முதலியார் கமிஷன் 1952-53 வாஸ் ரிலேட்டட் டு.
முதலியார் கமிஷன், secondary education. 35. Delinking degree from employment means emphasizing skills over formal degrees. ஸோ அப்போ முறையான பட்டங்களை விட திறன்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தருவது. வேலை வாய்ப்பிலிருந்து பட்டங்களை பிரித்தல் என்பது. இப்போ ஸ்கில்டு பாடத்துக்கு முக்கியத்துவத்துக்கு பதிலாக திறன்களுக்கு அடிப்படையில் முக்கியத்துவம் தர்றது தான் டீலிங்கிங். விச் பாலிசி இன்ட்ரடியூஸ் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு? ஸோ இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கரும்பலகை திட்டம்ன்றதை வந்து சொல்லுவாங்க. கரும்பலகை திட்டம் அறிமுகப்படுத்த ஆண்டு 1986. நியூ எஜுகேஷன் பாலிசி 1986. கரும்பலகை திட்டம்ன்றது முக்கியமானது. ரூசா ஃபோக்கஸஸ் ஆன் ராஷ்ட்ரிய உச்சசா சிக்ஷா அபியான். ரூசான்றது பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ அப்போ எஸ்எஸ்சின்றது பிரைமரி, ஆர்எம்எஸ்சின்றது செகண்டரி, ரூசான்றது ஹையர் எஜுகேஷன். பிரெயின் ட்ரெயின்ன்றது பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் அப்ராட். திறமையான நிபுணர்கள் வெளிநாடுக்கு இடம்பெயர்தல். மைக்ரேஷன் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் abroad. 39. Functional literacy includes applying literacy skills to daily life. எழுத்தறிவு திறன்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல். ஸோ அப்போது எஜுகேஷனுடைய கோலு இல்லை முக்கியத்துவம் இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொன்னாலும் இதை சொல்லலாம். இப்போ நம்ம படிக்கிறத அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறது தான் ஸோ இப்போ கல்வியினுடைய அதிகப்படியான முக்கியத்துவமே. ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் லிட்ரஸின்றதுமே இம்பார்ட்டண்ட்டு. அப்ளையிங் லிட்ரஸி ஸ்கில்ஸ் டு டெய்லி லைஃப் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். 40. Which article of the Indian Constitution mandates free and compulsory education? Article 21A. ஸோ இது வந்து இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொன்னாலுமே வந்து ஆர்டிக்கல் 45 தான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. அப்போது குழந்தைகளுக்கான எந்த பிரிவு இலவச கட்டாய கல்வியை கட்டாயமாக்கிறது, மேண்டேட்ஸ்ன்றது வந்ததுன்னா நமக்கு இந்த 21A. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. #41. The term secularism in the Indian Constitution implies equal respect for all religions. அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை. ஸோ அது எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்றதும் கொஷினாக கேட்கலாம். 42. Directive Principles of State Policy. Article 45 originally aimed to provide free and compulsory up to the age 14. Which commission recommended the establishment of UGC? ஸோ இப்போ UGC ரெக்கமெண்ட் பண்ணது ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948. 44. The NEP 2020 aims to achieve 100% GER gross enrollment ratio in education by 2030. 45. Samagra Shiksha integrates which of the following schemes? ஸோ இப்போ சமக்ர சிக்ஷா எந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த திட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ அண்ட் டீச்சர் எஜுகேஷன். 46. The primary challenge in implying RTE Act 2009. RTE சட்டம் 2009 செயல்படுத்துவதில் முதன்மையான சவால்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் உட்கமைப்பு பற்றாக்குறை. 47 டிக்ஷா போர்ட்டல் இஸ் அசோசியேட் வித். டிக்ஷான்றது டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபார் டீச்சர்ஸ். 48 which amendment introduced reservation for EWS economically weaker section in education? எந்த திருத்த கல்வியில் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்துகிறது? 103 அமெண்ட்மெண்ட். 49 கஸ்தூரிபா காந்தி பைலேகா வித்யாலயா டார்கெட்ஸ் எஜுகேஷன் ஃபார். ஸோ யாருக்காக இந்த கல்வின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேர்ள்ஸ். 50 the main goal of பேத்தி பச்சோ பேத்தி பதாவோ. Promotes girls education and reduce drop rates. 51 the Swayam platform provides free online course by the government of India. இந்திய அரசாங்கத்தால் இலவசமாக ஆன்லைன் படிப்பு. 52 National Skill Development Corporation NSDC focuses on. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் vocational training aligned with the industry needs. துறை தேவைகளுடன் இணைந்த தொழில் பயிற்சி. 53 which policy introduced 4-year multidisciplinary bachelor's degree? National Education Policy 2020. எந்த கொள்கை 4 ஆண்டு பல்துறை இளங்கலை பட்டத்தை அறிமுகப்படுத்தியது? 54 why Tasant committee was formed? For primary education, secondary education, higher education. So the all the above தான் கரெக்டான ஆப்ஷன், all the above. 55 for universalization of elementary education, in which of the one of the following has been used as an intervention? ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான். இந்தியாவில் தொடக்க கல்வியை உலகமயமாக்குவதற்கு பின்வருவற்றில் எது தலையீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது? சர்வ சிக்ஷா அபியான். Midday meals is also known as National Program of Nutritional Support to Primary Education. Midday meal National Program of Nutritional Support to Primary Education. மதிய உணவு. ஸோ அதனுடைய மறுபெயர் பார்த்திங்கன்னா தொடக்க கல்விக்கான ஊட்டச்சத்து ஆதரவுக்கான தேசிய திட்டம். டிபிஇபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், மாவட்ட தொடக்க கல்வி திட்டம். 58 to provide additional support for education underprivileged and disadvantaged girls, dash scheme has been introduced under SSA. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் NPEGL. ஸோ NPEGL பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் at elementary level.
நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலமெண்ட்ரி லெவல்ன்றது தான் என்பிஇஜிஎல். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்ப்ரிவிலேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேர்ள்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் சப்போர்ட் ஸ்கீமு. ஸோ அது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏக்கு கீழே. ஸோ அப்போ இசிசிஇன்றது பார்த்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன்ன்றது. ஸோ இது வந்து இடைநிலை கல்விக்கானது. 59. The central government ministry that coordinate RMA is Ministry of Human Resource Development. 30. Who headed the committee constituted for basis of national policy on education in 1968? Tautsing Kothari. 61. The program of action discussed in CAB Central Advice Report on Education on August 1 and 2, 1986. 62. With a view of implementation of NPE, the Ministry of Human Resource Development undertook an extensive, excessive, and prepare a document known as இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் நேஷனல் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வி முறை. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் விரிவான பயிற்சியை மேற்கொண்டது என்பிஏ செயல்படுத்துவதற்கு. ஸோ அது என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி முறை. நேஷனல் லிட்ரஸி மிஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1988. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. நம்மளுடைய சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருக்க உங்களுக்கான தகவலை நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yeah.